ஐயா வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். ஐயா, எங்களுக்கு இந்த சென்டர வந்து நீங்க ஓப்பன் பண்ணி குடுத்துருக்கீங்க. யோகாக்கு எங்களுக்கு பல ஆசனங்கள் உங்க மூலியமா எஸ்பெஷலி உங்க ஸ்பெஷலா ட்ரேட்மார்க் சிக்கி ஆசனம், அதுக்கப்புறம் பிருஷ்டகோணாசனம், சில ஸ்பெஷலான ஒரு ஆசனங்கள் வந்து உங்களுடைய பாடாந்தரத்துல நான் அந்த திருமூலர் ஆசன ஒரு ட்ரஸ்ட் மூலியமா அத நெறைய பேர் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. இது இல்லாமல் இந்த யோகாவுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க நெறைய பேர் இந்தியா வந்து கத்துக்கிறாங்க. இது இன்றைய யுகத்தில் ஏன் அவசியம்னு நினைக்கிறீங்க ஐயா? அதாவது இப்ப 85 வயசு நான் சொல்றேன்ல, பெருமைக்கு சொல்லிக்கல. எங்க அப்பா 96 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. தாத்தா 106 வரைக்கும் வாழ்ந்தாரு. ஒண்ணு அவங்க உழைப்பே உணவு ஜீவனமா இருந்தது. அல்லது உணவுக்கு ஜீவனம் உழைப்பா இருந்தது. நாங்கலாம் 15 வயசுல ஒரு பெரிய கிணறு. எங்க வீட்ல 9 பேர் நாங்க. சிஸ்டர் பிரதர்ஸ். 8 அடி உயரம் உள்ள தண்ணி கிணத்துல காலையில 4 மணிக்கு ஏத்த முடிச்சு இறக்க ஆரம்பிச்சோம்னா 8 மணிக்குள்ள அந்த கிணத்தை வத்த வச்சிருவோம். அவ்வளோ உழைப்பு இருந்தது. 100 தென்னை மரம் உண்டு எங்கள் குடும்பத்துக்கு. 4 பேர் போட்டி போட்டி பறிச்சோம்னா 8 மணிக்கு 100 தென்னை மரம் தேங்காய் பறிச்சிருவோம். இப்போ அந்த உழைப்புல யாரும் கிடையாது. அவ்வளோ வேண்டாம். உடல் உழைச்சாதான் உரம் பெறும். ஸ்ட்ராங் பாடி வேணும்ல. விவேகானந்த ஒரு சொல்லியிருக்காரு, ஸ்ட்ராங் பாடி, ஸ்ட்ராங் மைண்டு, ஸ்ட்ராங் பாடிங்கிறாரு. உடல் உறுதியாக இருந்தால் தான் மன உறுதியும் வரும், மூளையும் வேலை செய்யும். ஸோ அதனால இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ஸ்நாக்ஸ் சொல்லக்கூடிய ருசிக்கான உணவு, பசிக்கான உணவு இல்லை, அதை சாப்பிட்டுட்டு அறிவு பெற்றுறாங்க. என்னமோ பாஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க இருக்காங்க, ஆனால் ஆரோக்கியத்தில் கீழே போயிட்டே இருக்காங்க. அதனால கண்டிப்பாக இப்போ யோகாசனங்கள் தேவை. இப்ப இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய மனோநிலைன்றது, இதை ஏன் செய்யணும்? இது செஞ்சா நல்லதா? இது செஞ்சா எவ்வளவு வேகமா எனக்கு பலன் வரும்? அப்புறம் சில சமயம் உங்களே பார்த்து வந்து நீங்க எவ்வளவு வருஷமா யோகா பண்றீங்கன்னு உங்ககிட்ட வகுப்புக்கு வரும்பொழுது சிலர் கேட்கறத பார்த்தது உண்டு. அந்த குருகுல கல்வி முறை இன்னைக்கு உலகத்தில் மக்களுக்கு சரியா புரியாமலும் அது எப்படின்றது தெரியாமலும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கல்விங்கிறது கல்லுதெல்லாம் தோணுதுன்னு அர்த்தம். திருக்குறள் கூட தொட்டாணி கேணி மனைக்கேணி மாந்தரு கட்டாணி தூணும் அறிவுங்கிறாரு. ஒரு கேணியில மண்ணை தோண்ட தோண்ட தான் தண்ணி ஊறும். அதே மாதிரி கற்கத்தாங்க வரும். அதில் ஆசிக்க முன்ன பேர் அந்த காலத்தில், அதாவது ஒரு நாடு இருக்கு வச்சுங்களேன், அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜாவுக்கு ஒரு குலகுரு இருப்பார். இந்த குலகுரு என்ன பண்ணுவாங்க, ராஜாவுட்டு பிள்ளையும் சாதாரண பாமர் மக்கள் பிள்ளையும் அங்கே போய் குருகுலத்தில் விட்டுருவாங்க. 4 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் அதில் தயாராகும். அவன் எல்லாருக்கும் அதில் மொழி இருக்காது. இந்த மாதிரி ஆங்கிலம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்போ கிடையாது. படிப்புங்கிறது தமிழ் படிப்பு. நுண்கலைகள் உணர்தல் அப்போ தேவையான இருந்தது. வெல்வத்தை, யானையத்தம், குதிரையத்தம், போர் முறை இப்படி இருந்துருக்கு. அதான் இப்போ தேவையாக இருந்தது. அதை கற்றுக்கிட்டு வருவாங்க. யார் எதில் நல்லா வரானோ அந்த 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 தொழிலை அவர் பழக்கும் வரும். 25 வயசு அப்புறம் வழி அனுப்புவார். அதான் கல்லுதல். வாத்தியார் என்ன செய்கிறானோ அதை சிஷியனும் செய்வான். சிஷியன் என்ன செய்கிறானோ அதை வாத்தியாரும் செய்வார். அதான் கல்வி. இப்போ இந்த அவசர உலகத்தில் மனிதர்கள் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்காங்க. ரோட்ல போய் பார்த்தோம்னா, நேரம் ஆயிடுச்சு சார், நேரம் ஆயிடுச்சு, பிஸியா இருக்கேன். இந்த ஒரு சில சொல்லாடல்ல வந்து நீங்க பிஸியா இருக்கீங்களா, நான் பேசலாமா 2 நிமிஷம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த காலத்துல திண்ணையில உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே விஷயம் இருந்தாட்டியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குன்ற ஒரு 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 பழகும் தன்மை அப்படின்றது இன்றைய உலகத்தில் குறைஞ்சதுனால எந்த அளவுக்கு நோய் அதிகமாயிருக்கு, மனசு எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு யோகா எந்த அளவுக்கு தீர்வா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு திண்ணையில் உட்காந்து பல பேர் பேசுனாங்கன்னா எல்லா வயசுக்காரங்களும் இருப்பாங்க. ஆணும் இருப்பாங்க, பொண்ணும் இருப்பாங்க. தெரிஞ்சவங்க சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாத விஷயத்த சொல்றது, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாத விஷயத்தை கேட்டுட்டு விளையாடுறது, ஆடுறது, பாடுறதை கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லி அவங்களுக்கு சரியான வழி தருது. எல்லாம் அந்த காலத்து முறையில் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிசிங்கிறது என்ன பிசி வேண்டி இருக்கு. அந்த காலத்துலலாம் சதுர்வேத சந்தியாவந்தனம்னு பேர். இந்த முறைகள்லாம் 4 வேளை பண்ணணும் சட்டம் இருக்கு. 4 வேளையெல்லாம் இந்த காலத்து செல்லுபடியாகும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செஞ்சிங்கன்னா அதுவே நல்ல பயனாக இருக்கும் உங்களுக்கு. அது அவசியமாக செஞ்சாகணும். ஏன்னா ரீஜெனரேஷனுங்கிறது செல் பை செல்லு தினசரி நடந்துக்கிட்டே இருக்கு. 4 நாளைக்கு சாப்பிடாம இருக்கலாம் பார்ப்போம், அல்லது 5 நாளைக்கு சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டுருங்க பார்ப்போம். முடியுமா? அது எப்படி முடியாதோ அதே மாதிரி அன்னன்னைக்கு நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் அன்னன்னைக்கு பலன் வரும். இது அவசியம். நேரத்தை குறைச்சிங்க. பாக்கி வெட்டி பொழுது போக்குறது, வேணாம் போக்குறது, சும்மா இப்போ அந்த செல்லு வந்தால் தான் வந்து முன்னாடி அறிவே இல்லை, மக்களுக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது. ஒரு நேரத்தில் 3 வேலை பார்க்குறான். எது சொன்னாலும் காலையிலே வாங்குறது இல்லை. அப்படி போச்சு மக்கள். குழந்தைகள் அப்படி தான் இருக்குது. சின்ன 6 மாத குழந்தை அழுகிற பிள்ளைகள் செல்லை கொடுத்தா அது நோண்டிட்டு உட்கார ஆரம்பிச்சிருது. அம்மா அப்பா திரும்பி பார்க்க மாட்டேங்குது. அப்படி போச்சு வர கோப்பை. இதெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமை. அதனால் எல்லாம் வேண்டிதான். அதுக்காக அறிவியலை விட்டுட்டு வாங்க, செல்லத்தோடன்னு பேர் தயாரில்லை. அளவாக முறையாக பயன்படுத்திக்கணும். எல்லாத்துலையும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகிறது வாழ்க்கைக்கு நல்லது. இந்த யோக மனோநிலைன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன? அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுன்னு சொன்னார். அந்த கனவு எப்படி இருக்கணும்? நிரந்தரமாக நம்ம உழைப்பு, நம்ம அறிவு இந்த மாதிரி உள்ள ஒரு உழைப்பாக இருக்கணும். சும்மா கனவு காணாமல் பிச்சைக்காரன் இருந்துக்கிட்டு நான் டாட்டா பிறகு மாதிரி கார் வாங்கணும்,
உடலை வளர்த்தி போட்டு நினச்சிங்கன்னா அது நம்பிக்கை ஒத்து வராது. அந்த கனவு உன்னுடைய குலத்தொழில், உன்னுடைய பாரம்பரியம், உன்னால் முடியுமோ அதை கனவு சரியாக இருக்கும். அதனால் அளவுக்கு மீறின ஆசை தான் துன்பத்துக்கே காரணம். ஆசையை அளவை அனுசரித்து அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். எது முடியும், இது முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிஞ்ச அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஏறி வேண்டாம்னு சொல்ல. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஆகாசத்தில் பங்களா கட்டக்கூடாது, அது தேவையில்லாது. அதனால் அந்த கற்பனையிலே இருப்பீங்க, நடைமுறை வாழ்க்கையை விட்டுருவீங்க. அதனால் வெறும் கற்பனை வாழ்க்கைக்கு உதவாது.